இதற்கு மேலும் ஜான் வுல்ஃப் குரூப்பை எதிர்த்தால் அது தேவையில்லாத பிரச்சனையை மற்ற சிவிலியன் குரூப்புகளிடம் இருந்து கிளப்பக்கூடும் என்பதால் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தான். ஆனாலும் அவன் முன் இருக்கும் அப்பெண்ணை அவனுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று அவனது மனது அடம் பிடித்தது. அவனது கோர கண்கள் அவந்திகாவின் உடலை ஒரு இன்ச் விடாமல் அளந்தன. இப்ப நீங்க எல்லாரும் போய்க்கலாம், ஆனா நாளைக்கு நீங்க ஏதாச்சும் ஆபத்துல மாட்டிக்கிட்டா உங்க ஜெனரல் இங்க இருக்கன்னு மறந்துடாதீங்க என்றான், இன்னும் அவந்திகாவின் மீது இருந்த பார்வையை அகற்றாமல். நீயும் என்ன மறந்துடாத என்று அவந்திகாவிடம் சொன்னவன் ஒரு பறக்கும் முத்தத்தை அளித்தான். அதில் இருந்து வந்த 1000 அபாய முழக்கங்களை அங்கிருந்த எல்லோருமே புரிந்து கொண்டனர். அலித்ரா கடகடவென சென்று அவந்திகாவின் கையை பிடித்து இழுத்து வந்து விட்டாள். எங்கே லிவிங்ஸ்டன் திடீரென அவனது முடிவை மாற்றிக்கொண்டு விடுவானோ என்ற பயம் அவளுள். அவளது இழுப்புக்கு இசைந்து சென்ற அவந்திகா சிறிது தூரம் சென்றதும் ஒரு வினாடி நின்று லிவிங்ஸ்டனின் கண்களை உறுத்து பார்த்தாள். அவளது கண்கள் என்ன மாதிரியான உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன என்று அங்கு இருந்த யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் சென்ற பின் லிவிங்ஸ்டனை நோக்கி கடகடவென வந்த ரியான், சார், நீங்க வேற லெவல் போங்க. நீங்க மட்டும் இல்லனா கண்டிப்பா அவனுங்க இங்க இருந்து அவனுங்களே கிளம்பி போயிருக்க மாட்டானுங்க என்றான். இவனை உறுத்து பார்த்த லிவிங்ஸ்டன், அதான் உன்ன மாதிரி ஒரு ஆளை நம்பி இப்படிப்பட்ட பொறுப்பு எல்லாம் ஒப்படைக்க கூடாதுன்னு காமிச்சிட்டில, அப்புறம் என்ன? கடுமையான குரலில் கேட்டான். சார், இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. உங்களுக்கே தெரியும், அந்த குரூப் கிட்ட நம்ம முழு பலத்தையும் காட்டுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நாங்க உங்க ஆளுங்க, இனி உங்களோட வழி நடத்துதல்ல, உங்க ஆளுங்களுக்கு பேரும் புகழும் மட்டும்தான் கிடைக்க போகுது. நாங்க உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறோம், என்னைக்கும் நாங்க உங்களுக்கு நேர்மையா இருப்போம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எந்த கேள்வியும் கேட்காம நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அதை பண்ணுவோம் என்றான் ரியான். இந்த மாதிரியான நன்றி உள்ள நாய்கள் தான் தனக்கு வேண்டும் என்று நினைத்தவன், எல்லாமே ஜான் வுல்ஃபை சேர்ந்த வீடு, ஆயுதங்கள்னு எல்லாமே நீ உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. ஆனா என்னைய எக்காரணத்து கொண்டும் டிசப்பாயிண்ட் பண்ணாம மட்டும் இருக்கணும் என்றான் வில்லிங்ஸ்டன். இங்கு ஜானின் குரூப் அவந்திகாவை வெகு தூரத்திற்கு அழைத்து சென்ற பின் திரும்பி பார்த்தது. அவர்களை பின்தொடர்ந்து யாரும் வரவில்லை என்பதை உணர்ந்த பின் தான் அவர்களால் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. இந்த கிரே ரெட்ஸ நான் என்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. அதோட அந்த வில்லிங்ஸ்டன் சரியான இவன், அவனெல்லாம் கொண்டு போய் மிலிட்டரி ஜெனரலா போட்டிருக்காங்க பாரு என்றபடி பல வசவ சொற்களால் திட்டிக் கொண்டிருந்தான் வுல்ஃப். இவனுள் இருந்த அளவே கோபம் ஜானினுள்ளும் இருந்தது. நம்ம என்னைக்கும் சார்லிய தான் ஃபாலோ பண்ணோம். சார்லி வில்லிங்ஸ்டனுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. இப்போ சார்லி காணாம போனான்னு இந்த வில்லிங்ஸ்டன் எப்படி நடந்துக்கிறான் பாரு. சி, மிருகங்களை விட மோசமான ஜென்மங்கள் என்று திட்டினான் ஜான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை சட்னி தான், பல்லை கடித்து கொண்டு சொன்னாள் அலித்ரா. அவளுக்கு இன்னும் மனது ஆறவே இல்லை. அவனுங்க பாட்டுக்கு நம்ம வீட்டை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டானுங்க என்று புலம்பினாள். இப்போதான் நமக்கு கொஞ்சம் வெப்பன்ஸ் கிடைச்சது, இப்போ அதுவும் போச்சு என்றான் ஜஸ்டின். எனக்கு என்ன புரியலன்னா, எல்லா சிவிலியன்ஸ் குரூப்லயுமே கிரே ரெட்ஸ் தான் இருக்கிறதுலே வீக்கான டீம். அப்படி இருக்கும்போது வில்லிங்ஸ்டன் ஏன் அவனுங்களை யூஸ் பண்ணணும் என்றான் ஜான். இதே குழப்பம்தான் வுல்ஃபினுள்ளும் இருந்தது. நம்மள வெளியே அனுப்பி அவனுங்களுக்கு அந்த வில்லிங்ஸ்டன் உதவி பண்ணிருக்காருனா இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன், என்ன காரணத்துக்காக வில்லிங்ஸ்டன் கிரே ரெட்ஸுக்கு போய் சப்போர்ட் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அவந்திகா, இது கண்டிப்பா ஏதாவது லாப ஒப்பந்தம் மாதிரி தான் இருக்கும் என்றாள். அவள் சொன்னதும் லாஜிக்காக பட, யூ ஆர் ரைட் என்றான் ஜஸ்டின். ஆனா என்ன கான்ட்ராக்டா இருக்கும்? கிரே ரெட்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இருந்த பணம் கூட இல்ல என்று குழப்பமாக கேட்டாள் அலித்ரா. அது என்னவா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதோட இப்போ மத்தவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய நேரம் இது இல்ல. ஏன்னா வில்லிங்ஸ்டனை பாக்குறது கண்டிப்பா இதுதான் கடைசி முறையா இருக்காது. இனி நம்ம என்ன பண்ண போறோம் என்று ஜான் கவலையாக கேட்க, அலித்ராவின் கவலை வேறாக இருந்தது. எனக்கு என்னமோ அந்த வில்லிங்ஸ்டன் நிச்சயமா அவந்திகாவை இன்னைக்கு விட்ட மாதிரியே விட மாட்டான்னு தோணுது. சீக்கிரமே ஏதாச்சும் பண்ணுவான் என்றாள். இப்பொழுது மொத்த டீமும் அவந்திகாவை பார்த்தது. அவந்திகா, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வில்லிங்ஸ்டன் ஒரு பொண்ணு மேல கண்ணை வச்சுட்டான்னா
அவ்வளோ சீக்கிரமா அவளை விட மாட்டான் என்றான் ஜான் எச்சரிக்கைப்படுத்தும் விதமாக. அந்த வில்லிங்ஸ்டன் ஒரு காட்டான். அவன்கிட்ட இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்னைக்குமே நிம்மதி கிடையாது. அவன் பொண்ணுங்களை என்னைக்கும் நல்ல விதமா நடத்தவும் மாட்டான் என்றாள் அலித்ரா. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத அவந்திகா, நாங்க உன்னை காப்பாத்துறோம், நாங்க உனக்கு பாதுகாப்பு தரோம். இப்போ நீ எங்கள ஒருத்தி, அதனால என்னைக்கும் உன்னை நாங்க தனியா விட்டுட மாட்டோம். அவந்திகாவை தேற்றினான் வுல்ஃப். அதற்கு இசைவாக தலை அசைத்த ஜஸ்டின், ஆமா, நீ இப்போ எங்கள ஒருத்தி, நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க இருக்கோம் என்றான். இந்த மாதிரியான நாளுக்கு நாள் போர் நடந்து காசுக்காக எதுவும் செய்யும் நாட்டில் இப்படியும் மனிதர்களா என்று அவந்திகா தான் நெகிழ்ந்து போய்விட்டாள். அவர்களுக்கு இவளை 2 நாளாகத்தான் தெரியும். அப்படி இருந்தும் அவர்கள் அவளை அவர்களுக்குள் ஒருத்தியாக நினைக்கிறார்களா? அவளது உள்ளம் அவர்கள் பால் கசிந்தது. உங்ககிட்ட இப்போ எதுவுமே இல்ல, அப்புறம் எப்படி என்னை காப்பாத்த போறீங்க என்று கேட்டாள் அவந்திகா மென்மையாக. அவளின் இந்த யதார்த்தமான கேள்வியில் மற்றவர்கள் எல்லாம் திகைத்து நின்றார்கள். அவள் சொல்வதும் சரிதானே. அவர்கள் வீடு, ஆயுதங்கள், ஏன் பணம் கூட போய்விட்டதே. நாங்க பணம் சம்பாதிச்சு வெப்பன்ஸ் வாங்குவோம் உறுதியோடு சொன்னான் ஜான். நான் மறுபடியும் ஏதாச்சும் ஹோட்டலுக்கு வேலைக்கு போறேன். அப்படி போனா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னாள் அலித்ரா ஆர்வமாக. நானும் வேலைக்கு என்று ஜஸ்டின் ஏதோ சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் இருந்து யாரோ திருடர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வெளியே ஓடி வந்த அந்த கடையின் ஓனர், திருட திருட, யாராச்சும் பிடிங்க என்று கத்த, ஜானும் மற்றவர்களும் தானாக அந்த திருடர்களை நோக்கி ஓடினார்கள். ஆனால் அந்த திருடர்களின் தலைவன் திரும்பி நின்று கைகளில் இருந்த துப்பாக்கியால் சுட்டான். அது யாரையும் தாக்கவில்லை. இன்னும் கத்திட்டு இருந்தனா என்னோட அடுத்த குறி மிஸ் ஆவாது என்று கத்தினான் அந்த தலைவன். இதை கேட்ட ஓனர் வாயடைத்து நிற்க, ஜான் மற்றும் அவர்களது ஆட்களும் அப்படியே நின்று விட்டார்கள். அவர்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை. அவர்கள் இருக்கும் மாதிரியான இடத்தில் ஆயுதம் இல்லாமல் ஒருவர் நிற்கிறான் என்றால் அது நிச்சயம் அவனுடைய இறப்புக்குத்தான் வழிவகுக்கும். அதே நேரத்தில் அங்கு எல்லாரிடமும் ஆயுதங்களும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அவை விலை அதிகமானவை. அப்பொழுது ஏதோ ஏரோப்ளேன் வரும் சத்தம் கேட்க அவந்திகா மேலே நிமிர்ந்து பார்க்கும் முன்பே அவளது கையை பற்றி ஓடினான் ஜான். அவர்கள் கூட மற்றவர்களும் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தூரம் செல்லும் முன்பே நிறைய வெடிகுண்டுகள் அவர்கள் முன்னர் நின்று கொண்டிருந்த இடத்தில் வீசப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு ஏதோ தாக்குதல் நடக்கிறது என்று புரிந்தது. அவந்திகாவை உள் இழுத்து மறைவாக அமர வைத்தான் ஜான். அந்த ஏரோப்ளேன் இன்னும் சில வெடிகுண்டுகளை அந்த இடத்தில் போட்டுவிட்ட பின்னர் சென்று விட்டது. அவந்திகாவின் உடையெல்லாம் தூசு. அவர்கள் இதற்கு முன் நின்று கொண்டிருந்த தெரு முழுக்க பலமாக சேதப்பட்டு இருந்தது. நிறைய பேர் செத்து கிடக்க மக்கள் எல்லாம் அங்கு அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். தனது உடையில் இருந்த தூசை தட்டி விட்டு கொண்டே, அவந்திகா, ஐயோ ஆல்ரைட் என்று கேட்டாள் அலித்ரா. அவர்கள் மிகவும் இயல்பாக இருப்பதை கவனித்த அவந்திகா, நான் நல்லாதான் இருக்கேன், ஆனா இப்போ இங்க நடந்தது அது அடிக்கடி நடக்குமா என்ன என்று கேட்டாள் அவந்திகா. எது, இப்ப நடந்த ஏர் ஸ்ட்ரைக்கா? இதெல்லாம் இங்க சகஜம்தான், எங்களுக்கு இதெல்லாம் இப்ப பழகி போச்சு என்றான் ஜான். அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த அற்புதமான அழகான உலகில் இந்த மாதிரியான இடங்களும் இருக்கின்றன என்று அவளால் நம்ப முடியவில்லை. அப்படி பார்த்தால் அவள் வாழ்ந்து கொண்டிருந்த சொர்க்கம் இப்பொழுது அவளுக்கு சொர்க்கமாக தோன்றியது. அதே நேரத்தில் ரவி இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான இடத்தில் இருந்துதான் 2 மாதங்களாக தனது தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தான். தினம் தினம் உயிரை பாதுகாக்க போராடும் நிலை. ஆனால் அவந்திகா சாக தயாராக இல்லை. அவளோடு நிறுத்தாமல் அவளுக்கு கிடைத்திருக்கும் புது நண்பர்களுக்கான உயிர் பாதுகாப்பும் அளிக்க வேண்டும். முதலில் அதற்கு ஆதித்யாவிற்கு எதிரான ஆதாரங்களை திரட்ட வேண்டும். அடுத்து ரவி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இதெல்லாம் பண்ண அவளுக்கு முதலில் செல்வாக்கு தேவை. தன் கூட இருப்பவர்களிடம் திரும்பிய அவந்திகா, இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கைய மாத்த நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இனி இது உங்க வாழ்க்கையோட ரியாலிட்டியா இருக்காது என்றாள். அவந்திகாவின் கண்கள் உறுதியின் ஆழத்தை தொட்டு இருந்தன. அது அலித்ராவில் இருந்து அனைவரையும் பாதித்து இருந்தது. அவர்கள் எல்லோருக்கும் தோன்றிய முதல் எண்ணம், இவள் என்ன விளையாடுகிறாளா என்பதே. அவந்திகா, நீ எதை பத்தி பேசுற? புரியாதது போல் கேட்டாள் அலித்ரா. மறுபக்கம் சத்தமாக சிரித்து வைத்த ஜான்,
நீ சொல்ற வார்த்தைகள் கேட்க நல்லா தான் இருக்கு அவந்திகா. ஆனா உண்மைய சொல்லணும்னா இப்போ உதவி தேவைப்படுற லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறதே நீ தான் என்றான். ஜான் சொல்றது சரிதான் அவந்திகா. நீ இப்போ வெல்லிங்ஸ்டனோட டார்கெட் ஆகி இருக்க. உனக்கு தெரிஞ்சிருக்க டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ்லாம் மட்டும் வச்சு அவனை எதிர்த்து போராடுறது நடக்காத காரியம். இப்போ நீ சொன்ன எங்களோட வாழ்க்கைய மாத்துறது எல்லாம் இப்போ இருக்கிற ஆபத்தை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் என்றான் வுல்ஃப். ஜஸ்டின் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவனது மனதிலும் கூட அவந்திகா இவர்களை தேற்றுவதற்காகத்தான் அப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தாள் என்றே தோன்றியது. இவர்களின் எண்ணங்களை எல்லாம் கேட்ட அவந்திகா அலித்ராவை பார்த்து, போ, இந்த நிமிஷம் உன் மனசுல இருக்கிற ஆசை என்ன என்று கேட்டாள். இதில் இன்னும் அதிகமாக குழம்பிய அலித்ரா, எதுக்கு அவந்திகா என்று கேட்டாள். சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லு, உன் மனசுல இப்போ இருக்கிற ஆசைய சொல்லு என்றாள் அவந்திகா. வேற என்ன, ஒரு பாதுகாப்பான வீடுதான், நம்ம வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் என்றாள் அலித்ரா. அதற்கு தலை அசைத்த அவந்திகா ஜானிடம் திரும்பினாள். அவனிடம் அவள் அதே கேள்வியை கேட்க மற்றவர்களும் அவளது விளையாட்டை தொடர்ந்தார்கள். எனக்கு வெப்பன்ஸ் தான் வேணும், ஏன்னா அதுங்க தான் நம்ம இருக்கிற இந்த நாட்டுல ரொம்ப முக்கியமானது என்று அவன் சொல்ல வுல்ஃபிடம் திரும்பி, உனக்கு என்று கேட்டாள். வண்டி வேணும், நிறைய ஆயுதங்களை வச்சுக்கிற மாதிரியான கார் என்றான். அதை கேட்டவள் ஜஸ்டினிடம் திரும்பினாள். அவள் கேள்வியை கேட்கும் முன்பே, எனக்கு பணம் தான் வேணும், ஏன்னா இங்க பணம் மட்டும் இருந்தா நம்ம ஆசைப்படுறத அடைஞ்சிடலாம் என்றான் ஜஸ்டின். கரெக்டா சொன்ன, நான் முதல்ல உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன் என்றாள் ஜஸ்டினை பார்த்து. ஜஸ்டின் வாயால் எதுவும் பேசவில்லை என்றாலும் அவனது கண்கள் அவநம்பிக்கையை பேசின. எங்க போய் தங்க கட்டிகளை பணத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ அங்க என்ன கூட்டிட்டு போங்க என்றாள் அவந்திகா தட்டையாக. அவர்களுக்கு அவளது எண்ணங்கள் ஒன்றும் புரியவில்லை என்றாலும் பக்கத்தில் இருக்கும் பிரைவேட் பேங்க் ஒன்றிற்கு அழைத்து சென்றார்கள். அவந்திகா, உனக்கு தெரியும் தானே, நீ கொடுக்கற பணத்துக்கு பாதிக்கு தான் இந்த நாட்டுல தங்க கட்டி தருவாங்க. அதாவது நீ 100 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய்க்கான மதிப்பு தான் உன்கிட்ட வந்து சேரும் என்று அலித்ரா சொல்ல, அவந்திகா எதுவும் பேசாமல் தலையை மட்டும் தெரியும் என்பது போல் அசைத்தாள். அப்போ நீ எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தாலும் உன்னால நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் கோல்ட் பாஸ வாங்க முடியாது என்றாள். அதற்கும் அவந்திகாவிடம் இருந்து சில தலை அசைப்பு மட்டுமே வந்தது. அவந்திகா, நாங்க கேட்டது எல்லாத்தையும் வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்னாச்சு தெரியுமா? பொறுமையை இழந்து ஜான் கேட்டான். அவள் பதில் சொல்வதற்கு முன்பே வுல்ஃபிடம் இருந்து பதில் வந்தது. கண்டிப்பா பல லட்சங்கள் தேவைப்படும். பல லட்சங்களாம் அவந்திகா. நீ are you really sure about this என்று கேட்டான் ஜஸ்டின். நான் முடிவு பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கேட்டேன். நாம அந்த இடத்துக்கு வந்தோமா இல்லையா என்று கேட்டாள் அவந்திகா. வந்துட்டோம், அதோ அந்த பில்டிங் தான் என்றான் ஜான். அந்த பிரைவேட் பேங்க் அண்டர் கிரவுண்டில் இருந்தது. அவர்களை தொடர்ந்து சென்றாள் அவந்திகா. அந்த கட்டிடத்தை அடைந்தவுடன் லிப்டின் மூலம் அண்டர் கிரவுண்டிற்கு சென்றனர். அந்த பேங்க் மிக பெரியதாக இருந்தது. நிறைய மக்கள் உள் இருந்தனர். அங்கு வேலை செய்யும் சில அட்டெண்டர்ஸ் கூட சீருடையில் இருந்தனர். இவர்களை பார்த்த அவர்களுள் ஒருத்தி இவர்களை நோக்கி நடந்து வந்து, கோல்ட் பாஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா என்று கேட்டாள். ஆமா என்றபடி தலை அசைத்தான் ஜான். அவன் உடுத்தி இருந்த உடை மிகவும் சாதாரணமாகத்தான் இருந்தது. இவனை போன்ற பல பேரை அங்கு பார்த்து இருக்கிறாள் அவள். ஏன் ஜானை கூட அவளால் இடம் காண முடிந்தது. அவர்கள் அத்தனை பெரிய பணக்காரர்கள் இல்லை என்றும் அவளுக்கு தெரிந்தது. முகத்தில் சிரிப்பை வற்புறுத்தி வைத்துக் கொண்டவள், எவ்வளவு கோல்ட் பாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க? ஒருவேளை நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கோல்ட் பாஸ் வாங்குறீங்கன்னா நாங்க கொஞ்சம் நீங்க கொடுக்கிற பண மதிப்புக்கு ஏற்ப தங்கத்தை எச்சு பண்ணி தருவோம் என்றாள் அந்த பெண். ஜான் எதுவும் சொல்லாமல் அவந்திகாவை பார்த்தான். அவந்திகா என்ன முடிவோடு வந்திருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. 10 லட்சத்துக்கு எவ்வளவு வரும்? நேராக விஷயத்திற்கு வந்தாள் அவந்திகா. இதை கேட்டு திகைத்த அந்த பெண், கண்டிப்பா நார்மலா இருக்கிற 50% விட எச்சு பண்ணி தான் கொடுப்போம் மேடம். கணக்கு பண்ணி பார்த்தா 60,000 ரூபாய்க்கு மதிப்பான தங்க கட்டிய 1 லட்சத்துக்கு நீங்க வாங்கிக்கலாம் மேடம் என்றாள். அப்போ 1 கோடினா? அடுத்த கேள்வியை அசராமல் முன்வைத்தாள் அவந்திகா. 1 கோடினா உங்களுக்கு 70 லட்சத்துக்கான கோல்ட் பாஸ் கிடைக்கும் மேடம் என்றாள் அவள். 10 கோடினா? இது அடுத்த கேள்வி. இதை கேட்டு கண்களை விரித்த அந்த பெண், என்ன 10 கோடி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்களா என்று கேட்டாள். அவளால் நம்பவே முடியவில்லை. அவர்களை பார்த்தாலும் அத்தனை பணத்துக்கு அதிபதிகள் போலும் தெரியவில்லை. ஜஸ்ட் கேக்குறோம். ஒரு அடி முன் எடுத்து வைத்து வந்த ஜான் சொன்னான்.
அவனுக்குமே கூட அவந்திகாவிடம் அத்தனை பணம் இருக்கும் என்று தோன்றவில்லை. இதை கேட்ட பின் தான் அந்த பெண்ணின் முகம் அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்தது. 10 கோடினா 8 கோடிக்கான கோல்ட் பாஸ் கிடைக்கும் மேடம். நீங்க எவ்வளவு பணம் அதிகமா கொடுக்கறீங்களோ அதை பொறுத்து கோல்ட் பாஸ் உட எண்ணிக்கையும் அதிகமாகும். நாங்க அதிகபட்சம் பண்றது 1000 கோடி வரையும் தான். அதுவும் 1000 கோடிக்குனா நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிருக்கணும். இல்ல அதுக்கும் கம்மியான அமௌண்ட்னா நாங்க அன்னைக்கே கொடுத்துருவோம் என்று அந்த பெண் சொல்லி முடிக்க, சரி அப்போ எங்களுக்கு 10 கோடியே பிக்ஸ் பண்ணிருங்க என்றாள் அவந்திகா மென்மையாக. அதுவே எல்லோரது காதிலும் விழுந்து ஊடுருவி பெரும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியது. அதுவும் ஜானும் அவனது ஆட்களும் வாயை பிளந்தே நின்று விட்டார்கள் என்று சொன்னால் அது மிகையாகா. இவ என்ன சொல்றா? 10 கோடியா? அதுக்கு மொத்தம் எத்தனை ஜீரோனாச்சு இவளுக்கு தெரியுமா என்ன என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்க, இவர்களை நம்பிக்கை இல்லாமல் பார்த்த அப்பெண், என்ன நீங்க 10 கோடியே எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்களா என்று கேட்டாள். ஏன், அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நிதானமாக கேட்டாள் அவந்திகா. இல்ல மேடம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றவளின் எண்ணங்களில் அணிவகுத்து நின்ற, அந்த அளவுக்கு பணம் உங்ககிட்ட இருக்கா என்ற கேள்வியை அவள் சொல்லாமல் முழுங்கிவிட்டாள். அடுத்த வேளையாக அந்த பெண் அவர்களை VIP அறைக்கு அழைத்து சென்றாள். அலித்ராவும் மற்றவர்களும் அவந்திகா பின்னாலேயே வந்தாலும் அவர்களின் இதயம் துடிக்கும் சத்தம் அவர்களுக்கே கேட்டுக்கொண்டிருந்தது. அவந்திகா மட்டும் இப்பொழுது பணம் இல்லை என்று விட்டாள் என்றால் அவர்கள் அவ்வளவுதான். அதனால் அவர்களாக வெளியில் அடித்து துரத்தும் முன் தாங்களாகவே வெளியில் போக மனதளவில் தயாராகி கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் அவர்களும் சாதாரண மனிதர்கள் தானே. அதனால் கற்பனை உலகில் சஞ்சரிக்கவும் அவர்களது மனது தவறவில்லை. ஒருவேளை அவந்திகாவிடம் உண்மையிலுமே அத்தனை பணம் இருந்து அவர்கள் கைக்கு 8 கோடி மதிப்பான தங்க கட்டிகள் தரப்பட்டால், அப்பப்பா, நினைக்கவே எப்படியோ இருந்தது. தங்களை சுற்றி ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பார்த்து கொண்டிருந்தனர். இந்த உலகத்திற்கு அவர்களது கைகளில் தங்க முட்டையிடும் வாத்து கிடைத்திருக்கிறது என்று தெரிந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கை உணர்வாம். அவந்திகா மட்டும்தான் அவர்களில் மிகவும் நிதானமானவளாக இருந்தாள். அவளை பார்த்தாலே இதெல்லாம் எனக்கு பாக்கெட் மணியாக்கும் என்ற தோரணை இருந்ததால் அந்த பெண் அவளை உண்மையிலுமே மிகப்பெரிய பணக்காரி போலும் என்று நினைத்து கொண்டாள். மேம், நீங்க உள்ள தனியா போக விரும்புறீங்களா என்று கேட்டால் VIP அறை வந்ததும். இல்ல, நாங்க எல்லாருமே உள்ள போய்கிறோம் என்றாள் அவந்திகா. அவளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்த ஜானுக்கும் மற்றவர்களுக்கும் பயப்பந்து வயிற்றில் சுருண்டு வந்து தொண்டையில் நின்று கொண்டிருந்தது. அந்த VIP அறை மிகவும் செழிப்பாக இருந்தது. அதுவும் அவர்கள் இருக்கும் மாதிரியான இடத்தை இதோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதுதான் சொர்க்கமோ என்ற எண்ணம் அவர்களது மனதில் தோன்றாமல் இல்லை. அந்த சட்டப்புறம்பான தனியார் வங்கியின் ஓனர் மிகப்பெரிய ஆளாக இருப்பான் போலும் என்று நினைத்துக் கொண்டனர். அவந்திகாவும் மற்றவர்களும் அங்கு இருந்த சோஃபாக்களில் சென்று அமர சில பணி ஆட்கள் வந்து அவர்களுக்கு குடிக்க சாப்பிட என்ன வேண்டும் என கேட்டு சென்றனர். அவர்களுக்கு எதிரில் இருந்த டேபிளில் இருந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்த மேனேஜர், நைஸ் டு மீட் யூ மிஸ், உங்க பேரு என்று கேட்டார். நாதன் என்று மட்டும் சொன்னாள் அவந்திகா. அவளை பார்த்த மேனேஜர் அவளது நாட்டை பற்றி கேட்டார். அதற்கும் அவள் பதில் சொல்லிவிட, மிஸ் நாதன், நீங்க 10 கோடிக்கான கோல்டு பாஸ் தானே சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்க என்று கேட்டான் பணிவாக. ஆமா, மீண்டும் சுருக்கமாக வெளிவந்தது அவளது பதில். ஓகே மேடம், எல்லாத்துக்கும் முன்னாடி நான் முதல்ல இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க கொடுக்கற பணத்தை விட கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும். அதாவது இப்போ நீங்க பண்ண போற டிரான்சாக்ஷன்ஸ்ல உங்களோட 2 கோடிக்கான US டாலர்ஸ் லூஸ் ஆகும். அது உங்களுக்கு ஓகே தானே என்று கேட்டான் அந்த மேனேஜர். அதாவது அவந்திகா பயன்படுத்த போகும் பணத்தின் மதிப்பீடு இந்தியாவின் ரூபாய் கணக்கை கொண்டதாக இல்லாமல் அமெரிக்க டாலரின் பண மதிப்பை கொண்டதாகத்தான் இருக்கும். அது ஜானின் குரூப்பை இன்னும் அதிகமாக அதிர்ச்சியாக்கியது. 10 கோடி அமெரிக்க டாலரின் இந்திய மதிப்பு 740 கோடியே 87,50,000 ரூபாய். அவந்திகா, இதெல்லாம் ஒண்ணு வேணாம், நம்ம கிளம்பலாம். அலித்ரா பொறுத்து கொள்ள முடியாமல் சொல்லிவிட்டாள். 2 கோடி அமெரிக்க டாலர்களை சும்மா கொடுக்க வேண்டுமா என்ன? அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவளை அமைதியாக பார்த்த அவந்திகா, எதுக்கு? நான் முடிவு பண்ணிட்டேன், நாம இத பண்றோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள் அவந்திகா. இன்று அலித்ரா ஏதோ சொல்ல வர, சில விஷயங்கள் கிடைக்கணும்னா சில விஷயங்களை இழந்துதான் ஆகணும். பொறுமையாக அதே நேரத்தில் அழுத்தமாக சொன்னாள் அவந்திகா. ஆனா நமக்கு இவ்ளோ தேவையில்லை
என்று அலித்ரா சொல்ல எனக்கு வேணும் என்பதோடு முடித்து விட்டாள். அவள் அப்படி சொல்லிவிட்ட பிறகு அவளால் என்ன பேச முடியும்? அந்த பேங்க் அவர்களை நன்றாக ஏமாற்றுகிறது என்று அவளுக்கே தெரியும் போது அவந்திகாவிற்கு தெரியாமல் இருக்குமா என்ன? இதையெல்லாம் தாண்டி அத்தனை தங்க கட்டிகளை அவர்கள் இருக்கும் மாதிரியான ஒரு நாட்டில் வைத்துக்கொண்டு எப்படி பாதுகாப்பாக வைக்கப் போகிறோம் என்ற பிரம்மாண்ட பயம் அவர்களை சூழ்ந்தது. அவர்களுக்கு பணம் வரப்போகிறது என்று ஒரு பக்கம் உற்சாகமாக இருந்தாலும் அதே நேரத்தில் பயமும் கலந்து ஒரு ஆட்டி எடுத்து கொண்டிருந்தது. இங்க என்னோட பணத்தெல்லாம் சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா என்று கேட்டாள் அவந்திகா. அவளை பார்த்து மென்மையாக சிரித்த அந்த மேனேஜர், எங்க பேங்க்ல அடியாளுங்களை கூட ஆஃபர் பண்றோம். தெளிவா சொல்லணும்னா கூலி படைன்னு சொல்லலாம். அவங்கள உங்களோட பாதுகாப்புக்கும் உங்களோட சொத்துக்களோட பாதுகாப்புக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதோட எங்க பேங்க்ல நீங்க கோல்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட பணத்தை இங்க வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்று அவர் விளக்க, உங்களோட ஆளுங்க மிலிட்டரி ஆளுங்களுக்கு ஈடா இருப்பாங்களா? கண்கள் சுருங்க கேட்டாள் அவந்திகா. கண்டிப்பா என்று சொன்னவரின் குரலில் பெருமை இருந்தது. அதோட மிலிட்டரி ஆட்களும் எங்க பேங்க் ஓனரோட கைப்பிடிக்குள்ளதான். சோ மிலிட்டரி ஆளுங்க யாரும் எங்களோட அடியாட்களை பகச்சுக்க மாட்டாங்க. அதனால டோன்ட் வரி மிஸ் நாதன். ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும் என்றான் கணக்காரியமாக. அப்போ உங்க பேங்க் மூலமாவே வெப்பன்ஸ் வாங்க முடியுமா? அடுத்த கேள்வி வந்தது அவந்திகாவிடம் இருந்து. முடியும் மேடம், எங்ககிட்ட வெப்பன்ஸ் வாங்கினா நாங்க நிறைய டிஸ்கவுண்ட் கூட தருவோம் என்றான் பெருமையாக. ஓஹோ, இந்த வீடு வாகனங்கள் அதெல்லாம் என்று கேட்டாள் அவந்திகா. அதுவும் கூட பண்ணிக்கலாம் மேடம், உங்களுக்கு அதுல நிறைய அட்வான்டேஜ் கூட இருக்கும். என்னன்னா எங்ககிட்ட இருந்து நீங்க வாங்குறது எதுவா இருந்தாலும் அதோட பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டி தருவோம் என்றான் அந்த மேனேஜர். அப்போ சரி, எனக்கு ஒரு பேட்ச் ஹைடெக் வெப்பன்ஸ், 10 பேராச்சும் நல்லா கம்ஃபர்டபுளா தங்கக்கூடிய ஒரு வீடு, 5 மிலிட்டரி கார்ஸ், நிறைய ஆயுதங்கள் சேமிச்சு வைக்கிற மாதிரி, அதோட 20 அடியாட்கள், மிச்ச பணம் எல்லாத்தையும் கோல்டு கார்டுல போட்டுருங்க. இதெல்லாம் இப்பவே இன்னைக்குள்ளேயே பிக்ஸ் பண்ணி தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் டிப்ஸா தரேன். ஒரே மூச்சில் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள் அவந்திகா. கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு தான் மூச்சு வாங்கியது. இதையெல்லாம் கேட்டு ஜானும் அவனது குரூப்பும் அதிர்ச்சியாகி நிற்க, அந்த மேனேஜர் கூட இவளிடம் இருந்த தெளிவையும் ஆளுமையையும் பார்த்து ஒரு நொடி அசந்துதான் போய்விட்டார். அவரை பொறுத்தவரை இவளை மாதிரியான லாபம் மிக்க கஸ்டமர்கள் வருடத்தில் ஏதோ ஒரு முறைதான் வருவர். ஓகே மேடம், நீங்க கேட்ட எல்லாத்தையும் இப்பயே ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரியான பேமெண்ட் பண்ண போறீங்க என்று கேட்டான் மேனேஜர். எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் என்றாள் அவந்திகா. அதை வைத்து அவள் என்ன செய்ய போகிறாள் என்று அவருக்கு தெரியாவிட்டாலும் அவர் ஒரு லேப்டாப்பை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அவந்திகாவிடம் எந்த ஒரு கிரெடிட் கார்டும் எதுவும் இல்லை. ஆனால் இன்டர்நெட் மூலம் அவளது பேங்க் அக்கவுண்டை அவளால் இயக்க முடியும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவளது வங்கி கணக்கை அல்ல, ரவிச்சந்திரனின் வங்கி கணக்கை அவளால் இயக்க முடியும். காங்கோவிற்கு வரும் முன் இங்கு வந்த பிறகு மட்டும் பயன்படுத்திக் கொள்வதற்கு என ஒரு வங்கி கணக்கை ஆரம்பித்து இருந்தான் ரவிச்சந்திரன். அது அவனுடைய பர்சனல் அக்கவுண்ட் இல்லை, கார்ப்பரேட் அக்கவுண்ட் ஆகும். அதனால் இதில் இருக்கும் பணத்தை அவனை தவிர வேற யாராலும் உபயோகப்படுத்த முடியாது. அவனது அந்த வங்கி கணக்கின் பாஸ்வேர்ட் தெரிந்த 2 ஆட்கள் அவந்திகாவும் ரவியும் மட்டும்தான். இதை பற்றி எல்லாம் அவர்கள் இருவரும் இந்த நாட்டிற்கு விமானத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கும் போதுதான் சொன்னான். அதற்கு காரணம் அவனது மனதில் இருந்த பயம். எங்கோ எதிர்பாரா ஏதாவது நடந்து விடுமோ என்று உதித்த பயம். இப்பொழுது அவளுக்கு அது சரியான நேரத்தில் உபயோகம் ஆகின்றது. அந்த வங்கி கணக்கில் இருந்து அவள் 100 கோடி அமெரிக்க டாலர்கள் வரை பணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். ரவிச்சந்திரனுக்கு அந்த தொகை எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இப்பொழுது அதை வைத்து ரவியை கண்டுபிடிக்க முயலலாம் என்று நினைத்தாள் அவந்திகா. பணம் அந்த பிரைவேட் வங்கிக்கு மாற்றப்பட்டு விட அந்த மேனேஜர் இவளுக்கான வேலையை செய்ய ஆரம்பித்தார். 20 ஆட்கள் இவர்களுக்கு பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டார்கள். அடுத்து இவளது வங்கி கணக்கிற்கான கோல்டு கார்டு தயாராகிவிட்டது. அதில் நிறைய பணமும் இருந்தது. அதில் 1/5 பங்கு பணத்தை மட்டும்தான் அவந்திகா இப்பொழுது உபயோகப்படுத்தி இருக்கிறாள். ஆனால் அதுவே அவர்களது மொத்த நிலைமையையும் மாற்றிவிட்டது. பண செழிப்பை வெளிப்படுத்தும் பங்களா, கார் மற்றும் இவளுக்கான பாதுகாப்பு படை முன் நின்று கொண்டிருந்த ஜான் மற்றும் அவனது ஆட்களுக்கு ஏதோ கனவுலகில் இருப்பது போல் இருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன் அவர்கள் கைகளில் 1 பைசா இல்லை. ஆனால் இப்பொழுது அவர்களிடம் எல்லாமும் இருக்கின்றது.
இது அவர்களது வயிற்றில் கோடிக்கணக்கான பட்டாம்பூச்சிகளை பறக்க விட்டது. அவந்திகா, இது எல்லாமே உன்னோடது தானா? சிறு எச்சரிக்கை உணர்வோடு கேட்டான் ஜான். மற்றவர்களின் கண்களும் கூட இவள் மீதேதான் பதிந்து இருந்தது. இதற்கு மேல் அவளை எந்த விதமாக நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. இதுவரை பார்த்த அவர்களுக்குள் ஒருத்தியாகவா, இல்லை அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்த தலைவியாகவா? திடீரென அவந்திகா வானில் இருக்கும் சூரியனை போல் ஜொலித்து இவர்களது கண்களை கூச செய்வது போல் ஒரு உணர்வு. இது என்னோடதுதான், ஆனா இப்போ உங்களோடதுதான். இந்த காருங்க, இதுல இருக்கிற வெப்பன்ஸ், இந்த வீடு எல்லாமே உங்களுக்கு சொந்தமானதுதான் என்றாள் அவந்திகா. எங்களுக்கா? அலித்ரா அவநம்பிக்கையுடன் முணங்கினாள். மற்றவர்களும் கூட நம்பிக்கை இல்லாமல் விழி விரித்தனர். ஆமா, இது எல்லாமே நான் கொடுக்கிற பிரசன்ஸ். நான் தான் சொன்னேன்ல, உங்க எல்லாரோட ஆசையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு என்றாள். அவந்திகா, ஏன், எதுக்கு எங்களுக்கு இவ்ளோ பண்ற? கரகரப்பான குரலில் கேட்டாள் அலித்ரா. இதுவரை அவளை யாரும் அவந்திகா அளவிற்கு நல்ல விதமாக நடத்தியதில்லை. வுல்ஃப் மற்றும் மற்ற ஆட்களின் உணர்ச்சிகள் கூட கொஞ்சம் சிக்கலானவையாகத்தான் இருந்தது. இவர்கள் எல்லாம் பிறந்தவுடன் அனாதையானவர்கள். அந்த நாட்டில் அவர்கள் எதிர்பார்த்தது பாசத்திற்காக மட்டும்தான். அதே நேரம் அந்த நாட்டில் இருந்து கொண்டு இவர்கள் நம் மீது அன்பு செய்பவர்கள் என்ற எண்ணத்தை யாரிடமும் நம்பிக்கையுடன் வளர்த்து கொள்ளவில்லை. இவர்களுக்காகவே உதவி செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் வாழ்வில் வசந்தமாக வந்தவர்தான் சார்லி. அவர் இவர்களை நன்றாக நடத்தினாலும் அவரும் இவர்களைப் போல் ஏழைதான். ஏன்னா நீங்க என்னைய உங்கள உறுதியா நடத்துனீங்க, ஆமா தானே? அதனால என்னோடது எல்லாம் உங்களுக்கும் தான் சொந்தம் என்றாள் ஆத்மார்த்தமான குரலில். இது அவர்களது இதயங்களில் அதிர்வலைகளை உருவாக்கியது. அவர்கள் அவந்திகாவை அவர்களுக்குள் அடக்க காரணம் அவளுக்கு வில்லிங்ஸ்டனால் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற காரணத்தினால்தான். அவர்கள் அதை எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து செய்யவில்லை. ஆனால் இன்று அவந்திகா அவர்களின் வாழ்வையே மாற்றி அமைத்து விட்டனர். இவர்களை சந்தித்ததால் அவள்தான் லக்கி என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, இவர்களது மனதில் அவர்கள்தான் லக்கி அவந்திகா கிடைக்க என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஏனோ ஜான் மற்றும் அவனது ஆட்களின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. அவந்திகா, இன்னில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ், நீ இதை மறுக்க கூடாது என்று அறிவித்தாள் அலித்ரா. இல்ல, அவ என்னோட சிஸ்டர் என்று வுல்ஃப் சொல்ல, அதே நேரத்தில் என்னோட என்று ஆரம்பித்து இருந்தான் ஜஸ்டின். இவர்களை எல்லாம் நகர்த்தி விட்ட ஜான் அவந்திகாவின் கண்களை பார்த்து, அவந்திகா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான். ஜானின் திடீர் அறிவிப்பில் எல்லோரும் அதிர்ச்சியாகி நிற்க, எந்த அதிர்ச்சியும் முகத்தில் காட்டாது நின்று இருந்தாள் அவந்திகா மட்டும்தான். ஏன், என்னோட பணத்துக்காகவா? நேரடியாக கேட்டாள் அவந்திகா, முகத்தில் விரிந்த புன்னகையோடு. ஆமாம் என்பது போல் தலை அசைத்த ஜான். தட்ஸ் ரைட், நீயும் வர்த்தான ஆள்தான், அதே நேரத்துல நானும் வர்த்தான ஆள்தான், சோ வை நாட் என்று தோலை குலுக்கினான் ஜான். அட்லீஸ்ட் நேர்மையாவாச்சும் இருக்கே. ஆனா நான் ஒன்னு சொல்லணும், இந்த பணம் என்னோடது கிடையாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல சான்ஸ் கிடைச்சா உனக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றேன். அந்த பணம் எல்லாம் அவங்களோடதுன்றதுனால மேபி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றபடி உள்ளே நடக்க ஆரம்பித்தாள் அவந்திகா. 2-3 அடிகளுக்கு பிறகு திரும்பியவள், பை தி வே, அவங்க இல்ல, அவர் ஒரு ஆம்பளை என்றாள். இதை கேட்டு ஜான் அமைதியாக நிற்க, அலித்ரா, வுல்ஃப், ஜஸ்டின் என மூவரும் வெடித்து சிரித்தார்கள். இதை பார்த்து ஒரு சிறு சிரிப்பை மட்டும் முகத்தில் படரவிட்ட அவந்திகா திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டாள். ஜான் விளையாட்டுக்காகத்தான் அப்படி பேசுகிறான் என்று தெரிந்துதான் இவளும் விளையாடினாள். அதே நேரத்தில் ஜான் சொன்ன வார்த்தைகளை ரவி கேட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று அவளுக்கு தோன்றாமல் இருக்கவும் இல்லை. அதைத் தொடர்ந்து ரவி எங்கு இருக்கிறான் என்ற கவலை வந்து அவளது மனதில் அமர்ந்து கொண்டது. இன்றோடு 3 நாட்கள் ஆகிவிட்டன அந்த விமான விபத்து நடந்து. இதற்கு மேல் எந்த நேரத்தையும் வேஸ்ட் செய்யக்கூடாது என்று முடிவு செய்தாள் அவந்திகா. அடுத்த நிமிடமே ஜான் மற்றும் அவனது ஆட்களை அணுகி அவர்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரிடமும் சொல்லி ரவியை தேட சொன்னாள். அவந்திகாவும் கூட ஒன்றும் சும்மா இருக்கவில்லையே. அவள் அவனுக்கு ஒரு தகவலை இணையம் வழி அனுப்பி இருக்கிறாள் தான். அவன் இன்னும் உயிரோடு இருந்தால் இந்நேரம் அதை பார்த்திருப்பான். அதையெல்லாம் தாண்டி அவள் அந்த வங்கி கணக்கில் இருந்து எடுத்தது ஒன்று மிகவும் சிறிய தொகை ஒன்றும் கூட இல்லை. அவன் கண்டிப்பாக அதை கவனித்து இருப்பான். அவளது மனது ஒரு புறம் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்க,
மறுபக்கம் இவளது அவனை பற்றிய தேடுதல் வேட்டையில் எதுவும் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அவந்திகா ரவியோடு சேர்ந்து மற்றொரு ஆளையும் தேடிக்கொண்டிருந்தாள். அது ஜானும் அவனது ஆட்களும் டீச்சர் என்று சொல்லும் சார்லி. அவந்திகா சார்லியை பற்றி அலித்ராவிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். அதன் பிறகுதான் அவர் எத்தகைய மனிதர் என்பதே அவளுக்கு தெரிய வந்தது. அவரும் ஒரு காலத்தில் பெரிய ஆட்களின் பாதுகாப்பிற்காக வேலை பார்க்கும் கூலிப்படைகளில் தான் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அதுவும் மிக நல்ல பெயரோடு. அதன் பிறகு சில வருடங்களுக்கு பிறகு ஏதோ உப்பு சப்பு காரணம் சொல்லி அவரை பணியில் இருந்து தூக்கி ஜெயிலில் போட்டுவிட வெளிவந்த பிறகு இப்பொழுது சுயமாக இயங்கிக் கொண்டு இருந்தார் சார்லி. அவர் அதற்கு பிறகு அடியாளாக வேலை பார்க்க செல்லவில்லை. அதுவும் ஜான் மற்றும் அவனது குழுமத்தை பார்க்கும் வரைதான். அதன் பிறகு அவர் திடீரென்று காணாமல் போய்விட இவர்கள் என்ன தேடியும் அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஒருவேளை வேலை சம்பந்தமாக ஏதும் அவர் நாட்டை விட்டு வெளியே கிளம்பி போய்விட்டாரா என்று சந்தேகமும் கூட அவருள் இருந்தது. ஆனா இப்பயே 1 மாசம் ஆக போகுது அவந்திகா. இவ்வளவு நாள்லாம் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம சார்லி இருக்க மாட்டாரு. அதனாலதான் அவருக்கு ஏதாவது ஆகி இருக்குமோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு, கவலையோடு சொன்னாள் அலித்ரா. நாங்களும் கூட அப்படிதான் நினைக்கிறோம். அவர் இவ்வளவு நாள்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணாம இருக்க மாட்டார் அவந்திகா என்றான் புல். சரி, இப்போ நாமளே அவர் தேடுவோம். இப்போ நம்மளுக்கு தேவையான பணம் கூட இருக்கு. சோ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் என்றாள் அவந்திகா. ஆனா அவந்திகா, நீ ஏன் சார்லிய கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற? பாயிண்டை பிடித்தான் ஜஸ்டின். எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். அது என்னன்னு அவர் வந்தோடனே நான் சொல்றேன், மென்மையாக எடுத்துரைத்தாள் அவந்திகா. ஆல்ரைட், அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஹெல்ப் என்றான் ஜான். நிறைய முயற்சிகளை முன் எடுத்து சார்லியை தேட ஆரம்பித்தனர் ஜானை சேர்ந்த ஆட்கள். விஷயம் விரைவாகவே எங்கும் பரவ ஆரம்பித்து விட்டது. அதோடு அவர்கள் அறிவித்து இருந்த 3 கோடி அமெரிக்க டாலர் சன்மானமும் செய்தி காட்டுத்தீயை விட வேகமாக பரவியது. அதன் விளைவாக அவர்களுக்கான நற்செய்தி விரைவாகவே வந்து சேர்ந்தது.